வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பல்லாவரம் சந்தைக்கு போன கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது தான் இந்த நர்சரி. இது வந்து நிறைய செடிகள் வச்சுருந்தார் அந்த அண்ணா. மல்லிகைப்பூன்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலே ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்காங்க. கனகாம்பரம், முல்லை, பிச்சின்னு நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் இருந்தது. இந்த பஞ்ச் ஆஃப் குரோட்டன்ஸ்னு பாருங்கள், அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக அந்த இது நிறைய இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வந்தும் இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த அண்ணாக்கிட்ட. அடுத்தடுத்து வந்து நிறைய கலர்ஃபுல்லாக வந்து இறங்கிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நிறைய குரோட்டன்ஸ் நிறைய அதிகம் இங்கே பார்த்தோம் நாங்கள். எங்கள் நர்சரியிலலாம் இவ்வளோ குரோட்டன்ஸ் இருக்காது. வெரைட்டி ஆஃப் குரோட்டன்ஸ் நிறைய இருந்தது. இந்த பூலாம் 40 ரூபா தான் சொன்னார் அந்த அண்ணா. விலை கேட்டப்போ இந்த நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. இது கொடைக்கானல் ஊட்டிலெலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 40 ருபீஸ்னாரு. அப்புறம் வந்து சம்மங்கி பூ இருந்தது. வெள்ளை மஞ்சள், அப்புறம் வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு கலர், அப்புறம் பிங்கிஷாக, அப்புறம் ஒரு லாவெண்டர் கலர், நிறைய கலர் பார்த்தோம். எல்லாமே 40 ருபீஸ்னாரு. இப்படி இண்டோரில் வைக்கிறதெல்லாம் நிறைய குரோட்டன்ஸ் இருந்தது. அந்த அண்ணா கொடுக்கும்போதே கேட்குறாரு, இது வெளியில் வைக்கிறீங்களா, வெயிலில் வைக்க போகிறீங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்களான்னு. அதுக்கேற்ற மாதிரியே தர்றாரு அந்த அண்ணா. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம சம்மங்கிலே மஞ்சள் தான் பார்த்துருப்போம். இங்கே நிறைய ஒயிட்லாம் சூப்பராக பெருசாக இருந்தது, நல்லா இருந்தது 40 ருபீஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து இங்கே நிறைய இருந்தது. எல்லா கலருமே இருந்தது. குட்டி, பெருசு, ரொம்ப பெருசு, அதெல்லாம் இருந்தது. எங்கள் நர்சரியிலலாம் இங்கே ஒரு பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா 250, 300 சொல்லுவாங்க. இல்லைன்னா வெறும் 70 ருபீஸ் தான் சொன்னார். ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, அந்த மாதிரி கலர் எல்லாமே இருந்தது. ஃபேண்டா கலரு, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. எல்லாமே 70 ருபீஸ் தான் சொல்கிறாரு. எங்கெல்லாம் சின்ன பூவாக இருந்தால் 50 ருபீஸும், பெருசாக இருந்தால் 250 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய இந்த டேங்க்குள்ளே நிறைய மீன்லாம் இருந்துச்சு. அதுக்கு மீனுக்கு வைக்க தேவையான நெட்டு, அந்த கண்டெய்னரு, அந்த பாட்டிலு, ஃபிஷ் ஃபுட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சுங்கிறத விட கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ரேட்டெல்லாம். இது 100 ருபீஸ் நாங்கள் அந்த கவரில் போட்டு வச்சுருக்கிறது. அந்த பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் 250 அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க ஃபைட்டரு. எங்கள் ஊர்லெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.